மைனா குருவி கதை நேரம். அன்பு என்பது தண்ணீரின் அலை போன்றது. அது எப்போதுமே நம்மைச் சூழ்ந்திருக்கும். இந்த கதை ஆழமான ஆற்றுப்படுகையிலிருந்த முதலை தாத்தாவை பற்றியது. அவர் எப்போதும் சுயநலமாக செயல்பட்டு எப்படி ஒரு குடும்பத்தின் பாசத்தால் மனம் மாறினார் என்பதை பார்ப்போம். பழங்கால முதலை தாத்தாவுக்கு தங்க கற்கள் என்றால் அத்தனை இஷ்டம். ஆற்றுப்படுகையில் உள்ள ஒளிரும் கற்கள், முத்துக்கள் அனைத்தையும் தன்னுடைய குகைக்குள் அவர் சேமித்து வைத்தார். ஒரு சிறிய கூழாங்கல்லை கூட அவர் யாருக்கும் கொடுக்க மாட்டார். இதனால் ஆற்றின் மற்ற உயிரினங்கள் அவரிடம் பேசுவதை தவிர்த்து வந்தன. ஏய் நண்டே, உனக்கு ஏன் பிறர் குகை விஷயம்? நான் கஷ்டப்பட்டு சேமித்ததை யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாத்தா, நீங்கள் கஷ்டப்பட்டு சேமிப்பது நல்லதுதான். ஆனால் உங்கள் பிள்ளைகள் கூட உங்கள் செல்வத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்களே. ஒருவருடன் அன்பை பகிர்வதுதான் உண்மையான சந்தோஷம். முதலை தாத்தாவின் சுயநலத்தால் வருத்தமடைந்த அவரது பிள்ளைகள் வேறு பகுதிக்கு சென்றுவிட்டனர். இதைக் கண்ட சின்ன ஆமை நண்டு அண்ணனின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு தாத்தாவின் மனதை மாற்ற ஒரு திட்டம் வகுத்தான். அண்ணா, நாம் நமது ஒற்றுமையை பயன்படுத்தி தாத்தாவின் மனதை மாற்ற வேண்டும். அவர் நம்மை பார்க்கும்போது ஒற்றுமையின் மதிப்பை உணர வேண்டும். அது எப்படி சின்ன? கஞ்சத்தனம் என்பது அவர் ரத்தத்தில் ஊறியது. சிப்பி நண்பா, நீ தாத்தாவிடம் போய், இன்றிரவு பெரும் புயல் வரப்போகிறது, அப்போது சின்ன ஆமையின் குடும்பம் கஷ்டப்படும் என்று மட்டும் சொல். அப்படியே சொல்கிறேன். ஆனால் உன் குடும்பம் மிகவும் பத்திரமாக இருக்குமே. ஆமா, நாம் பாதுகாப்பாக தான் இருப்போம். ஆனால் தாத்தா நம்மை பற்றி கவலைப்படுகிறாரா என்று பார்க்கலாம். புயல் வரும் செய்தியை கேட்ட தாத்தாவுக்கு சின்ன ஆமை சகோதரர்கள் ஞாபகம் வந்தார்கள். தனது குகையில் இருக்கும் ஒளிரும் கற்களை விட அந்த ஆமைகளின் ஒற்றுமையும் பாசமும் தான் அதிக மதிப்பு வாய்ந்தது என்று அவர் உணர்ந்தார். இத்தனை விலைமதிப்பற்ற கற்களை குவித்து வைத்தேன். ஆனால் புயல் வந்தால் அதிலிருந்து என்னை யார் காப்பாற்றுவார்கள்? அந்த 5 ஆமைகளும் எத்தனை ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அவர்களின் பாசம் என் எல்லா செல்வத்தையும் விட மதிப்பு வாய்ந்ததல்லவா? தாத்தா தன் குகையிலிருந்து வெளியே வந்து 5 ஆமை சகோதரர்களும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு புயலுக்கு தயாராக இருப்பதை பார்த்தார். சின்ன ஆமை, என்ன செய்கிறாய்? உள்ளே வா. என் குகை மிகவும் பாதுகாப்பானது. தாத்தா, நீங்க எங்களுக்காக கவலைப்படுகிறீர்களா? உங்கள் தங்க கற்களை விட்டு வந்தீர்களே. என் தங்கமே, நீங்கள்தான் என் உண்மையான செல்வம். இந்த கற்கள் ஒருபோதும் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததில்லை. ஆனால் உங்கள் ஒற்றுமையை பார்க்கும்போது என் மனம் குளிர்ந்து போனது. குகை பாதுகாப்பானது, வாருங்கள். அன்று முதல் முதலை தாத்தா தன் குகையிலிருந்த கற்களை ஆற்று சகோதரர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். அன்பே பெரிய செல்வம் என்று புரிந்து கொண்டார். நாம் சேர்த்து குவிக்கும் எந்தச் செல்வமும் குடும்பத்தின் பாசத்திற்கு இணையாகாது. மற்றவர்களுடன் அன்பை பகிர்வதே வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி.